நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரத்தில் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். ஆகையால் ஒவ்வொரு நேர்களுமே நீங்கள் மறக்காமல் எங்களுடைய அம்மையப்பர் டிவியை உங்கள் சொந்த பந்தம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் டெய்லி ஒவ்வொரு தகவல் கொடுப்போம். இன்று நீங்கள் பார்க்கக்கூடியது, இதுக்கு பேர் யானை நெருஞ்சி அப்படின்னு பெயர். உங்கள் உடம்பு வந்து நீர்க்கடுப்பு இருக்குது, அப்படியே போனால் யூரின் போனால் பயங்கர எரிச்சல் இருக்குது, புண்ணு அந்த நீர்த்தாரையில் புண்ணு ஆறலை அப்படின்னா இதில் இவ்வளவு இலையை எடுத்து தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா நசுக்கி உள்ளே குடித்தங்கன்னா அந்த இதெல்லாம் சூப்பராகிடும், உடம்பு குளிர்ச்சி ஆயிரும். உள்ள கல், கிட்னிக்குள்ள கல் இருந்தாலும் அந்த கல் வந்து வெளியில் வந்துடும். கீழே படர்ந்துருக்கிற நெருஞ்சி, அந்த நெருஞ்சி வேறு. இது வந்து குத்துச்செடி யானை நெருஞ்சி. இந்த அதோடைய முள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த யானை நெருஞ்சியுடைய முள். இந்த முள்ளை நீங்கள் எடுத்து காய வச்சு கூட இல்லை பச்சையாகவே கூட இடித்து தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மை இதாகும். விந்து வந்து தம்பனமாகும், விந்து வந்து கட்டிப்படுத்தும், நீஸ் தண்ணி மாதிரி போகாது. அந்த இதுக்கெல்லாம் இது வந்து பயன்படும். இது வந்து அதே போல் இதோடைய பூவும் பார்த்தங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஆண்மை உண்டு பண்ணும். இதோடைய வேரை வந்து அரைச்சி தலையில் போட்டால் சொட்டையாக இருக்கிற தலைகள்லாம் வந்து முடி வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இது வந்து மிக மிக இன்னும் ஏகப்பட்ட, நீங்கள் ஒவ்வொரு எபிசோடிலையும் ஒவ்வொருத்தர் இந்த மீடியாவில் இப்போ நிறையா போட்டு கொண்டு வர்றாங்க. நீங்கள் அதை ஒவ்வொன்றையும் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆள்கிட்டும் ஒவ்வொரு தகவல் கிடைக்கும். ஒரு 10 பேர்கிட்ட நீங்கள் பார்த்தா நீங்களே இதை பற்றி ஒரு குட்டி வைத்தியர் ஆயிடலாம். அதனால் தயவு பண்ணி நீங்கள் மறக்காமல் இது எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மீடியா வந்த பிறகு எல்லா மூலிகையும் தெரிஞ்சுக்கிட்டு நோயில்லாமல் நீங்கள் உங்கள் இல்லத்தில் வாழ வேண்டும். தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழகம் கவர்மெண்ட் வந்து வருஷத்துக்கு 9,000 கோடி ரூபா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுது. அதெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியும். அப்படின்னா இப்படி இயற்கைக்கு எல்லோரும் திரும்பி வாருங்கள் என்று கூறி உங்கள் அடுத்த எபிசோடுக்கு போகலாம். வாருங்கள். வணக்கம்.